வெல்கம் டு சுடு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கான ஒரு சூப்பரான சைட் டிஷ் கேப்சிகம் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வதங்கினதும் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மூணு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துடலாம். ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாமே பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1 கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. குடமிளகாயை இந்த அளவில் வெட்டிக்கோங்க, அப்போ தான் அது தனியாக தெரியும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் எண்ணெய்லாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான கேப்சிகம் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரி கூட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வழக்கமாக செய்கிற கிரேவிக்கு பதிலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.